இன்றைக்கி வெள்ளாட்டங்கறி குழம்பு தாங்க வைக்க போகிறோம். நிறைய பேர் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படின்னு. நானும் இப்போயும் ஒருக்க சொல்லிக்கிறேன். 1/2 கிலோ எலும்பங்கறிமா எடுத்து வச்சுருக்கேங்க. ஹோல் கரம் மசாலா, சோம்பு, பிரிஞ்சி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் தான். அரைப்புக்கு இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், சோம்பு, 3 கிராம்பு, சீரகம் தாங்க. இவ்வளோ தான் அரைக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. இது வீட்டு மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. காமுடி தேங்காய், கொஞ்சமாக கசகசா பார்த்துக்கோங்க. தாளிப்புக்கு பார்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் குழம்பு கொதிச்சு இறக்குனதுக்கப்புறம் போட கொத்தமல்லியும் இவ்வளோதான். இப்போ கடாய் வச்சுட்டேன். நல்லா கடாய் குக்கர் வச்சுட்டேன். சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன். செக்கில் இருந்துச்சுன்னா அதை போடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமும் பச்சை மிளகாயும் தாங்க போட்டிருக்கேன். நல்லா வணங்கி வரட்டும். இந்த மெத்தடில் நான் சொல்கிற மாதிரி வச்சு பாருங்கள். குழம்பு அருமையாக இருக்கும். தனி கறியாக மஞ்சளும் உப்பும் போட்டு வேக வச்சு குழம்பு வைக்கிறத காட்டிலும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக தக்காளி போட்டிருக்கேன். 3 தக்காளி போட்டிருக்கேங்க. உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தக்காளி போட்டுக்கலாம். நான் 3 தக்காளி தான் போட்டிருக்கேன். நல்லா வணங்கி வந்துடும். என்னடா கீழே பிடிக்குதேன்னு பார்க்காதீங்க. இந்த கறியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா சுருள வதக்கையில் அந்த கறியிலேருந்து தண்ணி விட்டு வரும் பார்த்தீங்க இல்லையா? அந்த தண்ணியில் அவ்வளோ அழகாக எல்லாமே 1 2 திரண்டு வரும் பார்த்துக்கோங்க. அந்த மசாலாலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கை குழந்தைங்க வச்சுருக்க வீட்லலாம் இந்த மாதிரி கறி வதக்குறப்போ ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி தனியாக அந்த குழந்தைங்களுக்கு சுடுசாத்தில் போட்டு பிசைஞ்சு எடுத்து கொடுங்க. சூப்பராக சாப்பிடும். இப்போ அந்த சாந்தெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோங்க. சாந்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கறி போட்டிருக்கோம் இல்லையா? இந்த டைமில் பார்த்துக்கோங்க. இந்த சாந்தையும் போட்டு நல்லா கிளறி விடணுங்க. இப்போ பாருங்களேன் தண்ணி எப்படி விட்டு வருதுன்னு. இந்த தண்ணி தான் சொன்னேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அருமையாக இருந்துச்சு. நல்லா இந்த மசாலா பிரண்டு வரணும். கொஞ்சம் எண்ணெய் மேலே வரணும். அதான் எப்படி சொல்கிறது, எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த டைமிங்கில் கைவிடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான மிளகாப்பொடி போட்டு தேவையான அளவு தண்ணி தாங்க ஊற்றிக்கிறணும். இப்போ நல்லா 1 மணி நேரம் திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இது ஈஸி மெத்தடுங்க. நம்ம 7 பாத்திரம்லாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. கறி கழுவி வச்சுருக்கோமா, அது ஒரு பாத்திரம். குக்கரா, அது ஒரு பாத்திரம். மொத்தத்தில் 2 பாத்திரம், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிளகாத்தூளை போட்டு நல்லா கிண்டி விடணும். உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் தக்காளி வதங்குறப்போ, அதனால் பார்த்துக்கிட்டு தான் போடுங்க. ஏன்னா கறியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் இயற்கையாகவே, அதுக்காக சொன்னேன். இப்போ அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதைத்தான் நான் ஊற்றிருக்கேன். இப்போ கொத்தமல்லி போட்டுறணுங்க. கொத்தமல்லி இந்த மாதிரி குழம்புல கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டோம்னா குழம்பு கொதிச்சு வர்றப்போ அதோடய ஃப்ளேவர் அது ஃபுல்லாக இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மூடியை போட்டு நல்லா மூடிடுவோங்க. இப்போ உங்களுக்கு தோப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு குட்டி குருவி கதை தாங்க சொல்ல போகிறேன். ஒரு அழகான கிராமமாக, அந்த கிராமத்தில் ஒரு வயசான தம்பதிகள், ஒரு அம்மாவும் ஐயாவும் இருந்தாங்களாம். அந்த அம்மாவும் ஐயாவுக்கு 1 ஏக்கர் நிலத்தில் பயிரிட்டு நெல் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாங்க. அப்போ அந்த நெற்கதிர்களுக்கு இடையே ஒரு ஆண் குருவியும் பெண் குருவியும் குடும்பம் நடத்திக்கிட்டு வந்துச்சான். அவங்களுக்கு ஒரு 3 பிள்ளைய பிறந்துச்சுலாம். அப்போது 3 பிள்ளைய பிறந்துச்சுலாம். அந்த தாய்க்குருவி இரை தேடி போகிறப்போ அந்த வயசான தம்பதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வயக்காட்டுக்கு வந்தாங்களாம். இன்னும் நெல் அறுவடை பண்ணுறதுக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம அறுவடை பண்ணி எடுத்துடணும் அப்படின்னு. இதை கேட்ட குஞ்சுகள்லாம் பயந்து போய் அம்மா வந்ததுக்கப்புறம் எல்லாம் சொல்லி பயந்தாங்களாம். சரி விடுப்பா பார்த்துக்கிறலாம் அப்படின்னு. 10 நாள் கழித்து வந்தாங்களாம். பக்கத்து கிராமத்தில் ஆள் கிடைக்கல, அதனால நம்மளே அறுவடை பண்ணிடலாம் இன்னும் 2 நாள் கழிச்சு அப்படின்னாங்களாம். சரி பார்த்துக்கிறலாம் அப்படின்ட்டு மறுநாள் வந்தாங்களாம். மறுநாள் தேவையான உபகரணங்கள்லாம் அவங்களுக்கு தேவையான வயக்காட்டில் எடுத்து வச்சுட்டு காலையில் அறுவடை பண்ணிடலாம் நாங்கள். இதை கேட்ட அந்த குஞ்சு குருவிகள் ரொம்ப பயந்து போய் தான் தாய் வந்தோடனே சொல்லிருச்சு, அம்மா இந்த மாதிரிமா அந்த தாத்தாவும் பாட்டியும் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு. அப்போ தாய்க்குருவி என்ன நினச்சிச்சா, இனிமேல் இந்த 1 நிமிஷம் கூட இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம கிளம்பிடணும் அப்படின்ட்டு. உடனே அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறிட்டாங்களாம். எப்படிம்மா இவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீங்கள் எந்த ஏற்பாடும் பண்ணலை, இப்போ திடீர்னு நீங்கள் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டீங்க, இதுக்கெல்லாம் இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டப்போ அந்த குழந்தை குஞ்சு குருவி கேட்டப்போ அந்த தாய்க்குருவி சொன்னாங்களாம்,
ஆ அதாவது ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க தாமதம் பண்ணுறப்போ வந்து நமக்கு டைம் இருக்குன்னு நினச்சிக்கிறணும். யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இனிமேல் நமக்கு நம்ம தான் உதவி பண்ணிக்கிறணும், யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ களத்தில் அவங்க இறங்குறப்போ அவங்கள வந்து ஏற்பாடு பண்ணிடுவாங்க, கொஞ்சம் கூட தாமதிக்கவே மாட்டாங்க அப்படின்னாங்களாம். உடனே அந்த தாய்க்குருவியோட பரவாயில்லம்மா, நாங்கள் என்னமோ நீங்கள் இடம் கிடைக்கலன்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தோம், நீங்கள் வந்து முன்னேற்பாடு பண்ணிட்டீங்க அப்படின்னு. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, மற்றவங்க நமக்கு உதவி செய்வாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்மளால் என்ன முடியுமோ அதைத்தான் நம்ம செய்யணும் பார்த்துக்கோங்க. இப்போ ஏன் உங்களுக்கு இந்த கதை சொல்கிறேன்னா, இந்த தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்காகவும், 2வது வந்து இந்த மருதாணி மரம் இருக்கு இல்லையா, இது எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து வெட்ட சொன்னார் பார்த்துக்கோங்க. சரி வெட்டலாம் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம அந்த விரல் சைஸ் தாங்க இருக்குது, ஒரு சுண்டு விரல் சைஸு ஒரு குருவி அது வருது பார்த்துக்கோங்க. டெய்லி வந்து பார்க்குது. இதை வெட்டிட்டோம்னா அந்த குருவிகள் எங்கே போய் அடையும்? இந்த தாய்க்குருவிகளுக்கு வந்த நிலமை அவங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் நான் அந்த மரத்தை வந்து மருதாணி மரத்தை வெட்டாமல் வச்சுருக்கேங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு நான் இந்த கதை ஏன் சொன்னேன் அப்படின்ட்டு? ஏன்னா வெறும் குழம்பு சோறுண்டு உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த கதை சொன்னேன். சாப்பாடு ஒரு பக்கம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது, குழம்பும் நல்லா ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. இப்போ தாளிப்பு தான் கொடுக்க போகிறேன். நல்லா தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி கொதிச்சது வந்ததுக்கப்புறம் நல்ல ஹோல் கரம் மசாலா இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அதை எடுத்து போட்டு தாளிச்சிடணும். என் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோடய விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அந்த ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிடுங்க சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி கதைகள் வேணும் அப்படின்னா சமைக்கிறப்போ இடையில எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கங்க. குழம்பு சூப்பராக இப்போ ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க